ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு பாத்திரத்தில் வந்து 10 நண்டு இருந்துச்சான். அந்த 10 நண்டு வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஏறிச்சான். அது வந்து நல்லா பெரிய பாத்திரம். ஸோ கொஞ்சம் தூரம் ஏறின உடனே கீழே விழுந்துருச்சான். அடுத்தது அதே மாதிரி ஒரு நண்டு எல்லாமே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணியிருக்குங்க. ஏறும்போது ஒரு நண்டை இன்னொரு நண்டு பிடிச்சி இழுக்கிறது வேற நடந்திருக்கு. அதனால எல்லா நண்டுமே கீழேயே விழுந்துருச்சு. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே இதுக்கப்புறம் நம்மளால ஏற முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு நண்டு மட்டும் என்ன பண்ணுச்சான், திருப்பியும் மறுபடியும் மேலே ஏறிச்சான். அப்போ மற்ற நண்டுலாம் சொல்லிச்சான், மேலே ஏற முடியாது, எதுக்கு ஏறிட்டு இருக்க வேஸ்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறினோடனே கீழே விழுந்துருச்சான். அப்போ இன்னொருத்தவங்க பார்த்து சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு நான் தான் ஏற முடியாது சொன்னேன், நீ தான் கேட்கலையே அப்படின்ட்டு. இன்னொரு நண்டு அவன் பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு நண்டு வேற ஏதோ பேசியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவா எல்லாருமே 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி 4 பேரும் 4 விதமா பேசியிருக்காங்க. இந்த நண்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏறி விழுந்திருக்கு, திருப்பி கொஞ்சம் ஏறி விழுந்திருக்கு, அடுத்தது கொஞ்சம் நல்லா ஏறி வந்துச்சு, ரொம்ப கிட்ட போய் விழுந்துருச்சு. இருந்தாலும் மறுபடியும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டு ஏறி போயிருக்கு. ஃபைனலா என்ன ஆச்சுன்னா, அந்த பாத்திரத்தை விட்டு அந்த நண்டு வெளியே போயிடுச்சு. எப்படிடா இந்த நண்டு மட்டும் வெளியே போயிடுச்சு, நம்மளாலாம் ஏறணும் விழுந்துட்டோம், ஆனா இது மட்டும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதோட ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நண்டுக்கு காது கேட்காதான். ஸோ காது கேட்கலன்னும் போது இந்த நெகட்டிவா பேசிட்டே இருந்தாங்க பத்தியா, அது எதுவுமே அதுக்கு காதுல விழவே இல்லை. அதோட கோல் என்னன்னா, அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே போகணுங்கிறது தான். அதனால அந்த கோல் மட்டும், அந்த இலக்கம் மட்டும் என்னங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு வாட்டியும் கீழே விழும்போது எதனால நம்ம கீழே விழுந்தோம்னு சொல்லிட்டு அதை ரியலைஸ் பண்ணி அடுத்த வாட்டி ஏறும்போது இன்னும் 2 மடங்கா அதோட முயற்சியை போட்டு ட்ரை பண்ணியிருக்கு. ஃபைனலா சக்சஸும் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்பீங்க. அந்த கோல் என்னவோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்க. போற வழியில நிறைய தடங்கல்கள் வரலாம். எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. உங்களோட வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிட்டும். உங்களோட இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.